ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். யூடியூப்லயே எனக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு புடிச்ச விஷயம் அப்டின்னாக்கா, நம்ம இந்த பெட்டி தொறக்கிற வீடியோஸ், அப்புறமா இந்த வாட்ஸ் இன் மை பேக் வீடியோஸ், அந்த மாரி வீடியோஸ் பார்க்கறதுக்குலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி எனக்கும் இப்போ ஒரு சான்ஸ் கெடைச்சிருக்கு. என்னோட பெட்டி பிரிக்கலாம் வாங்க அப்டின்னு ஒரு வீடியோ போடுறதுக்கு. ஏன்னா, நான் இப்ப தான் இந்தியா போயிட்டு வந்தேன்ல. இந்தியாலேருந்து நாங்க இப்ப தான் கத்தருக்கு ஷிஃப்ட் பண்ணோம். அப்ப நான் இந்த வாட்டி போயிட்டு வந்தப்போ, ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ அதெல்லாம் கார்கோல வந்துருச்சு. அதனால அத பிரிக்கிறதுக்குலாம் சான்ஸே இல்ல. பெரிய கார்கோ அது. ஆனா இந்த வாட்டி போயிட்டு வந்தப்போ நான் மட்டும் தான் சிங்கிளா போயிட்டு வந்தேன். அதனால என்னோட பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வீடியோ தான் அது. இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட இருக்கு வீடியோ. அ புடிச்சவங்க பாருங்க. இல்ல இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இப்பயே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ்லேருந்து பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு காமிச்சது வந்து அந்த 3 எசன்ஸ் பாட்டில்ஸு, கார்டமம் எசன்ஸ், இந்த பிரியாணி எசன்ஸ் அந்த மாரிலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர். இந்த ப்ளூ கலர் ஃப்ளவர் இருக்கு இல்லைங்களா? அது. அது வச்சு நம்ம டீ போட்டுக்கலாம். இல்லன்னா நம்ப இந்த ப்ளூ கலர் இந்த குழந்தைகளுக்குலாம் பிடிக்கிற மாரி இடியாப்பம் செஞ்சு குடுக்கலாம். புட்டு பண்ணலாம். அந்த மாரி நெறைய வெரைட்டியா அந்த ப்ளூ கலர் வேணுனா, இது வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து லுலு மால்ல இருக்கிற ஒரு ஸ்பைஸ் ஷாப் இருக்கு. கேரளால. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா அ ஆத்தென்டிக்கா அந்த மாரி ஒரு ஸ்பைசஸ்லாம் கிடைக்கும். இப்ப இது பார்த்தீங்கன்னா, இந்த சின்னமன் இருக்கு இல்லையா? சின்னமன் இந்த பட்டை நம்ம கடையில வாங்கும்போது இந்த நல்ல அ பட்டை பட்டையா தானே கிடைக்கும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, இது ஸ்ரீலங்கன்லேருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா, நல்ல உருண்ட ஷேப்ல அப்படி இருக்கும். உருண்டையா இருக்கும். அப்படியே நம்ம அந்த மரத்த அப்படியே சுத்தி அந்த கட் பண்ணி வச்சோம்னா எப்படி இருக்கும், அந்த மாரி இருக்கும். இந்த மாரி பிளாஸ்டிக் கவர்ல போட்டு சூப்பரா பேக் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும் இது. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நல்ல ஃப்ளேவர் நமக்கு தெரியும். நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நம்ம கடையில வாங்குற சாதாரண பட்டைய விட இது ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறம் இந்த மாரி ஜாதிப்பூ வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் Amazonலேருந்து இந்த 3 இன் 1 மாதிரி பேக்கு. இது வந்து இந்த சுண்டக்கா வத்தல், மணத்தக்காளி வத்தல், அப்புறமா இந்த காஞ்ச மொளகா. இது 3ம் ஒரு பாக்கெட். இது 3ம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணிக்கு நம்ம மசாலாலாம் அரைக்கிறதுக்காக கல்பாசி ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் இங்க கிடைக்குதுன்னு நெனைக்கிறேன். ஆனா தெரியல. இதுவரைக்கும் நான் ஒரு இந்தியன் ஷாப்ல போனப்போ அங்க இல்ல. அதனால சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தேன். இது வந்து வீட்ல இருந்துச்சு. நான் ஓட்ஸு, ஸ்மூதிலாம் பண்ணும்போது ஆட் பண்றது. 7 இன் 1 சீட்ஸு. அது வீட்ல இருந்துச்சு. அத அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம எடிபிள் கிச்சன் ஐட்டம்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நைஃப் ஷார்ப்னர் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து Amazonல தான் வாங்குனது. ஃப்ளிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது எப்படியோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன் YouTubeல. அதனால இது ஒண்ணு வாங்குனேன். இது வந்து கொஞ்சம் மசாலா ஸ்பூன் என்கிட்ட இருக்கிறது ரொம்ப சின்னதா இருக்கு. அது இந்த டப்பாக்குள்ளேயே விழுந்துருது. அதனால கொஞ்சம் பெருசா பார்த்து கொஞ்சம் மசாலா ஸ்பூன்ஸ் வாங்குனேன். இது பார்த்தீங்கன்னா, நம்ம தந்தூரி இல்ல ஃபுல்காலாம் பண்றதுக்கு கிரில்லு. அது ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். ₹399 அந்த மாரி ஏதோ. இதுதான் இருக்கறதுலே கியூட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப அம்மாலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. சாரி. நம்ம அம்மாலாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. தோசை கல்ல வந்து துணியில எண்ணெயில நனைச்சு துடைக்கிறதுக்கு. அதே மாதிரி இது கொஞ்சம் மாடர்னா இருக்கு. கீழ பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா, துணி கட்டி வச்சிருக்காங்க. நம்ம அந்த பாட்டிலுக்குள்ள எண்ணெய் ஊத்திட்டு, இது பாட்டில் மூடி வச்சோம்னா, அந்த துணியில அப்சர்வ் ஆயி இருக்கும் எண்ணெய். இப்ப நம்ம தோசை சுடும்போது ஜஸ்ட் அத மூடி தொறந்து நம்ம ஆயில் ஸ்ப்ரெடர் தான். நம்ம இப்போ சிலிக்கான் ப்ரஷ்லாம் இப்போ பார்க்குறோம்ல, அதே மாதிரி இந்த ஓல்டு ஸ்டைல்ல இந்த மாரி கொஞ்சம் நியூவா பண்ணியிருக்காங்க. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. Amazonல இருக்கு. அதான் வாங்கிட்டு வந்தேன். நம்ம துணி வேணும்னா அப்புறமா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப பழசாயிருச்சுன்னா. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, ட்ரெமோன்டினாவோட காஸ்ட் அயர்ன் 2 இன் 1 பேன். அதாவது ஒரு சைடுல நம்ம தோசை கல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு கிரில்லா யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஹேண்டில்ஸ்க்கு இந்த சிலிக்கான் ஹேண்டில்
அதோட கூட தான் வருது. நல்லாயிருக்கு. ஒரு 30 இன்ச்சுன்னு நினைக்கிறேன் இந்த சைஸு. நான் ஒன்று ஏற்கனவே சுட்டு பார்த்தேன், அதை சீசன்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சரியாக வரல. இனிமேல் வீட்டுக்கு வந்து திருப்பியும் சீசன் பண்ணணும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலியோட டீப் கடாய். இது நாங்கள் 2 பேர் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சின்னதாக ஒன்று தேவைப்பட்டுச்சு. அதான் ஒரு 8 இன்ச்சு மாடலில் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரைப்ளை கடாய் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. டீப் கடாய் தான். நம்ம இதெல்லாம் வடை அந்த மாதிரிலாம் கூட சுட்டுக்கலாம். சாதாரண பொரியல் அந்த மாதிரி காய்கறி அந்த மாதிரிலாம் கூட நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. 22 சென்டிமீட்டர் தான் இருக்குது. அதாவது 8 இன்ச்சு 1800 அந்த மாதிரி என்னமோ அமேசானில் தான் வாங்கினேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கு தேவையான இந்த செராமிக்ஸ் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது மீஷோவில் இந்த மாதிரி நல்ல க்யூட்டாக 2 செராமிக் ஜார்ஸ் வாங்கிட்டு வந்தேன். உப்பு புளி அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இது கூடவே நான் ஒரு க்ரீன் வாங்கினேன். சூப்பராக இருந்துச்சு. ஒரு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற கண்டெய்னர். எனக்கு வெயிட்டு பத்தாததுனால நான் அதை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். இது மாத்திரம் கொண்டு வந்தேன். நல்லா இருக்குல்ல, பம்கின் ஷேப்பில். இது இவ்வளோ 500 ருபீஸ் என்னமோ தான் மீஷோவில் சேல்லாம் போட்டாங்கல்ல அந்த டைமில் வாங்கினேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம பிராஸு அரிக்கஞ்சட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உள்ள டின் கோட்டிங்கோட ஹேமர்டு அரிக்கஞ்சட்டி. என்கிட்ட நான் ரொம்ப நாளாக இந்த இது வாங்கணும், உருளி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது செம்ம வெயிட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட் தான். அதனால் ரொம்ப இந்த லைட் வெயிட்டாகவும் இல்லை, தக்க மாதிரியும் இல்லை, ரொம்ப ஹெவியாகவும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு மீடியம் மாட்ரேட் வெயிட் இருக்குது. நல்லாயிருக்கு. நம்ம கேசரி பூஜைக்கு தேவையான ஏதாவது ஐட்டம்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். கூடவே நான் அந்த சூப்பர் க்யூட்டாக அந்த பிரம்ம முகூர்த்த தியா அப்படின்னு சொல்லி ஒரு செட்டை அப்படியே வச்சுருந்தாங்க. இது ஒரு பிளேட்டும் ஒரு தியாவும், அது அப்படியே ஒரு செட்டு 100 ரூபா தான் இது ஒரு செட்டு. அப்போ 2 செட்டு வாங்கினேன். நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப காலையிலே எழுந்திரிக்கிற டைப்பு. அவர் எப்பயும் இந்த காலையில் ஒர்க் பண்ணுறதுக்காக எந்திரிப்பார். அப்புறம் என்னையும் எழுப்பி விட்டுருவார். டீ போட்டு தரியா, காஃபி போட்டு தரியா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எப்படி இருந்தாலும் ஒரு 4 மணிக்கு அந்த மாதிரிலாம் எந்திரிக்கிற டைப் தான். சரி, நம்ம எந்திரிக்கிறோம், இந்த விளக்கு கொளுத்தினா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிரம்ம முகூர்த்த டைமில். சரின்னு சொல்லிட்டு அது 2 வாங்கிட்டு வந்தேன். இதுவும் அடுத்த மீஷோ ப்ராடக்ட் தான். இந்த சோப் டிஸ்பென்சர் நம்ம எல்லார் வீட்லேயும் இப்போ இருக்குது. என்கிட்ட இல்லை, அதனால நான் சரி இன்னொரு வாங்கினேன். நல்ல மெட்டீரியல், பிளாஸ்டிக்லாம் நல்லா திக்காக சூப்பராக இருக்குது. இது 140 ரூபா என்னமோ தான். அடுத்து இந்த பாத்திரம்லாம் கழுவும்போது யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு க்ளவுஸ். இதுவும் மீஷோவில் தான். எல்லாமே இந்த மீஷோ சேல் அப்போ வாங்கினது. எல்லாமே ரொம்ப விலை குறைஞ்சி சூப்பராக கிடச்சிச்சு. இந்த க்ளவுஸ்லாம் கூட 140 ரூபா என்னமோ தான். அடுத்த மிஸ்லினியஸ் ப்ராடக்ட்ஸில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இதில் சில ப்ராடக்ட்ஸ் மீஷோலேருந்து, சிலது அமேசான்லேருந்து வாங்கினது தான். இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேலண்டரு, நம்ம கேலண்டர் 2025 அங்கே லூலுவில் இருந்துச்சு, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது மலையாளத்தில் எழுதியிருக்கு இங்கே வாங்கியிருக்கனால. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சன் ஹாபுக்கு மேலே கொஞ்சம் ஒரு பிளேன் ஸ்பேஸ் இருக்குது. சரி, ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஊட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீஷோலேருந்து அந்த டைல் ஸ்டிக்கர் இருக்கும் இல்லையா, அது ஒன்று வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா ஜவ்வாது இந்த ஸ்டிக்கு மாதிரி இருக்கும், ஊதுவத்தி. செட் ஆஃப் 6 இது. நான் வெயிட்டு போதாதனால நான் 3 மாத்திரம் கொண்டு வந்தேன். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அகர்பத்தி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்மெல் இது, மாயா சுப்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் பேக் ஆஃப் 3ல் நான் ஒன்று தான் கொண்டு வந்தேன். ஸோ அடுத்தது இது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி இருக்கிற ஸ்டிக்கர்ஸு, நம்ம கிச்சனில் கண்டெய்னர்ஸில் எல்லாம் ஒட்டுறதுக்காக. இது ஹிந்திலேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. சரி, அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவும் ஒன்று வாங்கினேன். இதுவும் ப்ளெயினாக நம்ம எழுதிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுவும் ஒன்று வாங்கினேன். ரெண்டுமே 130 ரூபா அந்த டைப் தான்.
மீஷோவில் தான் வாங்கினேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா துளசியோட சீட்ஸு. இங்கே வருமா என்னன்னு தெரியல. சரி, எனக்கு வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வச்சு பார்த்தா தான் தெரியும் இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு என்ன செடி வரும் என்ன வராது ஒன்றுமே தெரியாது. சரி, இருந்தாலும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப க்யூட்டாக இருக்கிற வின்சைமு. இதுவும் மீஷோவில் தான் வாங்கினது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல சவுண்டு, ரொம்ப காச்சாமச்சாலாம் இல்லாமல் சிம்பிளாக ஒரு டிசைனு, ஆனால் சூப்பராக இருக்குது. சூப்பர் சவுண்டு வருது. 200 ருபீஸ் என்னமோ தான் அது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சன் சிங்கிள் லைட்டு. இங்கே ஒரு சிங்கிள் லைட் தான் இருக்கும் அந்த மொத்த கிச்சனுக்கு. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக ஆகிடுது. அதனால சரி, இந்த ரோப் லைட், இந்த ஸ்டிக்கு ரைஸ் லைட்ஸ் இருக்கும்ல அதுவும், அப்புறம் இந்த செல்ஃப் அட்ஜஸ்ட் ஸ்டிக் ஆன் லைட்ஸு, இந்த கபோர்டுக்குள்ளெல்லாம் ஒட்டிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு லைட்ஸு, இது ரெண்டும் அமேசான்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேஸ் மாதிரி, இதுக்குள்ளே நம்ம அப்படியே கலர் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒயிட்டாக கூட நம்ம இதே ஒரு அவுட்லைனாக வச்சு வரைஞ்சிக்கலாம். சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கினேன். அப்புறம் இந்த ஃப்ரேம்ஸ்லாம் நம்ம இது ரெண்டட் ஹவுஸ் தான், அதெல்லாம் ஆணியெல்லாம் அடிக்கிற சான்ஸே இல்லை. அதனால் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் விட்டுறதுக்காக இந்த கமாண்டோவில் இந்த ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. அப்போ அது ஒன்று பெருசும் ஒன்று சின்னதும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபோட்டோஸ்லாம் நம்ம ஜஸ்ட்டு ஸ்டிக் பண்ணால் போதும், ஆணியில் அடிக்க தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அது நைக்கா சேல் அப்போ வாங்கினது. இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குகிற ப்ராடக்ட்ஸு. நான் இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கினதே இல்லை. ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து ஹேரு, இந்த கேர்லி மூஸ்ன்னு சொல்லிட்டு அது. அடுத்தது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன், ஒன்று ஸ்ப்ரே ஒன்று க்ரீமு. அசாயான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸோட ரோஸ்மேரி வாட்ரு. நிறைய ஹேர் ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா முடி கொஞ்சம் நல்லா கொட்ட ஆரம்பிச்சிருக்கேன்னு தெரியல, தண்ணி மாறுதுனாலையா என்னன்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேர் அனாட்டமியோட ஹேர் சிரமு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இதுவும் பேர் அனாட்டமியோட ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே. நம்ம ஏதாவது ஹீட்டு ட்ரையரில் அந்த மாதிரி போடணுன்னா அது யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா போடணும். இது ஒரு ப்ளஷ்ஷு வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாமே சேலில் வாங்கினது. இது வந்து ஒரு லிப் க்ளாஸு. இது நைக்கா இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து அமேசானில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். மேக்கப் ரெவல்யூஷன் சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு கலர், ப்ரௌன் ஷேடு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஹேர் ரூட் டச்சப்பு. நான் ஹேர் கலர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்பயும் அந்த சின்ன ஹேர்ஸ், ஒயிட் ஹேர்ஸ் வரும்போது நமக்கு திருப்பியும் கலர் அடிக்கிறதுக்கு பெரிய சோம்பேறித்தனம். அதனால ஒரு டச்சப் வாங்கிட்டு வந்துட்டேன். இது ரெண்டும் மினிசோவில் போனப்போ அங்கே பார்த்தப்போ ஜஸ்ட்டு எடுத்தேன். எப்படி இருக்குன்னு தெரில. ஒரு ஸ்க்ரப்பும் ஒரு லிப் ஸ்க்ரப்பும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 2 ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸு. இது வந்து ரத்த சந்தனம், இது வந்து ஒயிட் கஸ்தூரி மஞ்சள். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். ஒயிட்டாக இருக்குது. அப்படியே நம்ம ஃபேஸ் பேக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தயிர், பால் அந்த மாதிரிலாம் சேர்த்து முல்தானி மிட்டி அது கூடலாம் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு தெரியல. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ப்ரூஃப் இயரிங்ஸ் 2 வாங்கினேன். அது கூடவே ஒரு பிரேஸ்லெட்டு. இதெல்லாம் கோல்டு இல்லை, இதுமாரி வாட்டர் ப்ரூஃபு இப்போல்லாம் நிறைய வருதில்ல, இந்த ஆன்டி டார்னிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கருக்காத்த டைப்பு, அந்த டைப்பில் 2 கம்மல், இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டு. நான் நிறைய கோல்டுலாம் கொண்டு வரல, அங்கேயே தான் வச்சுட்டு வந்திருக்கேன். அதனால சரி இந்த மாதிரி அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் க்யூட் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு பிளாக் மெட்டலு, கெம்பு ஸ்டோன்ஸ், அதாவது ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு கீழே வந்து இந்த குட்டா புஸ்லு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைப்பு மாடல். இந்த முத்து தொங்கி, இந்த முத்து வந்து இந்த கிளஸ்டராக அப்படியே தொங்கி சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாடல் இது. இதோட இயரிங்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அன்னம் மாதிரி என்னன்னு தெரியல, ஒரு டிசைனும் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வாங்கினேன் ஒரு பேஜ்லேருந்து. இது வந்து சாரீக்கெலாம், நம்ம காட்டன் சாரீக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைமா மீஷோலேருந்து சரி ப்ளவுஸ் வாங்கி பார்க்கலாம், ரெடிமேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி 2 ஒரு காம்போ வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இது நான் வாங்கினது ஒரு ஆல்டரபிள், நான் ஆல்டரபிள்னு சொல்லிட்டு எல்லா சைஸஸ்லும் இருக்குது. நான் இருந்தாலும் என்னோட ஒரு 2 சைஸ் பெரிய சைஸ் வாங்கி ஆல்டரபிள்னு போட்டேன். ஆனால் நல்லாயிருக்கு. எனக்கு கை பார்த்தீங்கன்னா, எனக்கு சாதாரண செஸ்ட்டோட கைக்கும் மேட்ச் ஆகாது. கை ஏன்னா கொஞ்சம் குண்டு கை எனக்கு. அதனால் சாதாரண நம்மளோட செஸ்ட்டோட அளவு வாங்கினா கை மேட்ச் ஆகாது, கை உள்ளே ஏறாது. அதனால் நான் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆல்டரபிள்னு சொல்லிட்டு வாங்கினேன். பார்த்தாக்கா கை சூப்பராக ஃபிட்டிங்காக இருக்குது. செஸ்ட்டில் மாத்திரம் கொஞ்சம் லூஸாக இருக்குது. அப்போ நம்ம சைடில் மாத்திரம் கொஞ்சம் பிடிச்சா போதும். நல்லா இருக்கு ஸ்டிச்சு. இது எங்கேயோ கொல்கத்தா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அங்கேருந்து தான் வந்துச்சு அந்த ஏஜென்சிலேருந்து. சூப்பர் ஸ்டிச்சிங்காக இருந்துச்சு. நல்லா இருக்கு. நம்ம பிரின்சஸ் கட்டு ஃப்ரண்ட்டில் மேலே பேக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த பைப்பிங்லாம் வச்சு ஒரு நூல் கூட வெளியில் வரல. சூப்பராக தைச்சிருக்காங்க. இந்த பிரிண்டட் தான். ஒன்று ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன், ஒன்று பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன். சரி, என்கிட்ட ஒரு காட்டன் சாரீ இருக்குது, அது கூட மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ப்ளவுஸ் கொண்டு வந்தேன். ஏன்னா நான் சாரீலாம் கொண்டே வரல. நான் மோஸ்ட்டாக ஒரே ஒரு சாரீ தான் கொண்டு வந்தேன். மோஸ்ட்டாக எல்லா சாரீஸும் அங்கேயே தான் வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ 2 சாரீஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். சரி, இருக்கிறதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மீஷோவில் இந்த மாதிரி நல்ல ப்ளவுஸ் இருக்குன்னு நினைக்கவே இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, அமேசான்லேருந்து ஒரு ஷாலு, ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு பட்டோலா மாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷால் வாங்கினேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செட்டு. அமேசானில் ஜஸ்ட் 700 ருபீஸு. சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவ்வளோ நல்ல குவாலிட்டியில் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னாக்கா இந்த கோஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு பிராண்டு தான் இந்த பேர். 750 ருபீஸ் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு குவாலிட்டி, கிளாத்தோட குவாலிட்டி. இது மிஷின் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. டிசைனும் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸ்ட்ரா லேஸ் டீட்டெயிலிங் வேறு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒர்த்து. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அமேசானில். ரொம்ப நல்ல ஒரு எலிகண்ட் லுக்கு கொடுக்குற ஒரு சல்வார் செட்டு. இந்த நெக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எலிகெண்ட்டாக கொடுத்து பண்ணியிருக்காங்க. கையில் ஹேண்டில் இன்னும் ஒரு லேஸ் டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் சும்மா பார்த்து தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் அது இவ்வளோ நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் இந்த ஷாலும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மார்பிள் ஷிஃபான் அந்த மெட்டீரியல் இது. டை அண்ட் டை டிசைன் போட்டு இந்த ஓரத்துலலாம் இதுலேயும் லேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. பிங்க் கலரு. அப்புறம் பாட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு எலாஸ்டிக் பாட்டம். பாட்டத்தில் அவ்வளோ ஒர்க்லாம் ஒன்றும் இல்லை, ப்ளெயினாக தான் இருக்குது. ஆனால் நல்லா இது நம்ம வேறு ட்ரெஸ் கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இது ஒரு மாதிரி க்ரீம் ஷேடு, ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது, க்ரீம் ஷேட்னால நம்ம வேறு குர்தாஸ்ன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளெயின் சிம்பிள் பாட்டம். இது பார்த்தீங்களா ஒரு ஃப்ளாப் ஷோ. என்னன்னா நான் வேறு ஏதோ ஆர்டர் பண்ணேன், அது வேறு ஏதோ வந்திருக்கு. இந்த கலர்லாம் நான் போட்டதே கிடையாது. இந்த மாதிரி கலர்ஸ் எனக்கு எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லைக் வந்துருச்சு, ஆனால் திருப்பி கொடுத்து ரிட்டர்ன் பண்ணி அதை வேறு வாங்குறதுக்குலாம் டைம் இல்லை. சரி போட்டோம், வீட்டுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் நல்லாயிருக்கு, கிளாத்லாம் நல்லாயிருக்கு. என்னோட டிசைன் டேஸ்ட்டுக்கு இது சூட் ஆகாது, அவ்வளோதான். கிளாத்லாம் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கு. நெக்கில் ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. துப்பட்டாவும் நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி ஷிஃபான் மெட்டீரியலு, நல்ல டிசைன், பிரிண்டெல்லாம் நல்லாயிருக்கு. ஆனால் கலரு ரொம்ப இதில் பார்க்குறதோட பயங்கரமாக இருக்குது கலர். பேண்ட்டு பாட்டமும் நல்லா சிம்பிள் பிளெயின் பாட்டம் தான். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இது பிளெயினாக இருக்குது. நம்ம வேறு குர்தாஸ் இதுக்கு மேலே நம்ம எதாவது குர்தாஸ் வாங்கினா கூட நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா பிளெயினாக தான் இருக்குது, நல்ல பேரலாக இருக்குது. இப்படி இருந்தாலும் இது ஒரு ஃப்ளாப் ஷோ ஆயிடுச்சு. எவ்வளோ 700 ருபீஸாக இருக்கும். அன்னி டிசைனர்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு பிராண்டு. நான் வேறு என்னமோ ஒரு பியூட்டிஃபுல் பிங்க்கு ஆர்டர் பண்ணேன், அப்புறம் இது வந்துருச்சு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா லேபாஸோடது, மிந்த்ராவோட
சேல் வந்தது இல்லையா, அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமில். அந்த டைமில் எல்லாமே 1000 ருபீஸ்க்கு கீழே வாங்கினேன். செம டீலாக இருந்துச்சு. இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச செட்டுன்னு சொன்னால் இதுதான். இந்த பேர்ல் ஒர்க்லாம் வச்சுருக்காங்க, கூடவே கொஞ்சம் பேர்ல்ஸும் தந்திருக்காங்க. அது எதாவது விழுந்துருச்சுன்னா நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு செட். இப்போ கிரே தானே ரொம்ப ட்ரெண்டிங்கில் கலரில் போயிட்டுருக்கு, இந்த மெட்டாலிக் கிரே. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதாவது ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குது. இது எப்படியும் 1000 என்னவோ ஒரு ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் தான். இப்போது எனக்கு பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சு மிந்த்ராவில், பேங்க் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி நம்ம கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எனக்கு எவ்வளோ 1000 என்னமோ கிடச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு அப்ளிக் ஒர்க் மாதிரி தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் நம்ம ஹேண்ட் ஒர்க் தான் பண்ணணும், மிஷின் ஒர்க் பண்ண முடியாது, மிஷின் வாஷ் பண்ண முடியாது, ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும். அதனால நம்ம கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். கீழேயும் நல்ல பேர்ல்ஸ்லாம் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக் லைன்லேயும் இந்த மாதிரி குர்த்தா மாடலில் ஒரு நெக் லைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு செட்டு. நல்ல மெட்டீரியல், லிபாஸ் நல்ல பிராண்டு, அதனால நம்ம கண்ணை மூடிட்டு வாங்கிடலாம். அவங்களோட காட்டனும் நல்லாயிருக்கும், சந்தேரியும் நல்லாயிருக்கும். இது வந்து இந்த ஒரு மிக்ஸ் மெட்டீரியல் சந்தேரி, அதுவும் நல்லாயிருக்கு. ஆனால் இது துப்பட்டா பார்த்தீங்கன்னா அது துப்பட்டான்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஸ்டோல் மாதிரி தான் இருக்குது. லென்த் இருக்குது ஆனால் பிரெத் இருக்காது. அதாவது ஒரு சிம்பிள் ஒன் சைட் ஸ்டோல் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பிரெத்து இல்லை. லென்த்து சாதாரண லென்த்தில் இருக்குது, பிரெத்து கிடையாது. இப்போ ஸ்டோல்னு தான் சொன்னாங்க, துப்பட்டான்னு சொல்ல முடியாது. பாட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லு நல்ல பலாசோ பேண்ட் மாடல் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான செட், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செட் இது. பாட்டம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, கீழே வரும்போது அந்த ஒரு டிரான்ஸ்பேரண்ட் நெட் மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா லீபாஸ்லேயும் பாக்கெட்ஸ் இருக்கும். ஒன்று பேண்ட்டில் இருக்கும், இல்லைனாக்கா நம்ம குர்த்தாலே இருக்கும். அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது வந்து ஹாஃப் எலாஸ்டிக்கும் ஹாஃப் பிளெயின் மாடல் வேஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எலிகண்ட்டான ஒரு செட்டு. அடுத்ததும் லிபாஸோட செட்டு தான். இது வந்து ஒரு பிளெயின் செட்டும் துப்பட்டாவில் மாத்திரம் ஒர்க்கு வரணும் ஒரு செட்டு. சரியா, இந்த இதுவும் எவ்வளோ 700 ருபீஸோ 800 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான். இது டாப்பில் ஒன்றுமே இல்லை, அந்த க்ளாத் பட்டன்ஸ் மாத்திரம்தான் இருக்குது, குர்த்தா டைப்பு. பட் ஷாலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜரி ஒர்க் இருக்குது. இது ஜரி ஒர்க் இது, அதனால் நம்ம சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க, அது 2 வாஷ்லேயே அந்த பெயிண்டிங் போயிடும், அப்புறம் அது ஃபுல் வேஸ்ட்டு தான், அது ஒன்றுமே பண்ண முடியாது. இது அப்படி கிடையாது, இது பெயிண்டிங் இல்லை, இது ஜரி ஒர்க்கு தான். அதனால நம்ம எப்படி வாஷ் பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்கும். ரொம்ப அட்ராக்டிவாக, சிம்பிளாக அட்ராக்டிவாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதோட ஷாலும் லென்த்து நல்லாயிருக்கு, பிரெத்து கொஞ்சம் கம்மி தான், ஃபுல் துப்பட்டான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி தான், ஹாஃப் எலாஸ்டிக்கும் ஹாஃப் நார்மல் ஆகிட்டு உள்ள பாட்டம் தான், பலாசோ பாட்டம் தான். நல்ல ஒரு மெட்டீரியல், நல்லாயிருக்கு. அப்போ இது ஒரு செட்டு. எல்லாமே லிபாஸ்லேருந்து தான் நான் இந்த வாட்டி செட் வாங்கியிருக்கேன். இவ்வளோ விலை கம்மியாக, மீன்ஸ் ரீசனபிள் விலையில் இவ்வளோ கிடச்சிது. இந்த டைமில் கரெக்டாக போனதுனால நல்ல ஜாக்பாட் மாதிரி எல்லாத்துலேயும் சேல் போட்டிருந்தாங்க. அமேசானு, மீஷோ, மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேல்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் செட்டு. இது ஒரு சூப்பர் எலிகண்ட்டான ஒரு செட்டு. அதாவது நெக்கில் மாத்திரம் கொஞ்சம் சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, வி நெக்கில். ஹேண்டிலையும் இந்த ஒரு சின்னதாக ஒரு சரி ஒர்க் இருக்குது. அதாவது நம்ம வேறு இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல துப்பட்டா, அந்த துப்பட்டாவை இதுக்கு போட்டால் கூட மேட்சிங் ஆகிடும். நம்ம எந்த துப்பட்டாவோ அந்த மாதிரி சில்கி துப்பட்டா இருந்துச்சுன்னா கூட அதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கலர் ஒன்றுமே இல்லை, பிளெயினாக தான் இருக்குது. அப்புறம் இந்த துப்பட்டா பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக சந்தேரி மாடலில், பாலிஸ்டர் மாடல், அங்கே இந்த ஒரு மாடல் அந்த துப்பட்டா
துப்பட்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு சிம்பிள் எலிகண்ட் லுக்கு கொடுக்குற ஒரு செட்டு. இதோட ஷால் பார்த்தீங்கன்னா துப்பட்டா நல்லா நார்மல் துப்பட்டா தான் இது. கொஞ்சம் லெங்க்த்து வித்து எல்லாமே இருக்குது. ஸ்டோல் மாதிரி இல்லை, நம்ம நார்மல் துப்பட்டா மாதிரி தான் இருக்குது. பேண்டில் பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிளெயின் பாட்டம் கிடையாது, இந்த மாதிரி ஒரு சுடி பாட்டம், இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த சுடி கீழே வந்து அந்த ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கிற பாட்டம். இதுவும் ஆனால் டைட்டாக இல்லை, ஆனால் லூஸாக தான் இருக்குது. ஆனால் கீழே அந்த இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டைப் பெலூன் மாதிரி ஒரு டைப்பு. இது ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மாதிரி ஒரு டைப்பு. இது வந்து ஃபுல்லு எலாஸ்டிக் வேஸ்ட்டு தான். இதில் பாக்கெட் இருக்கான்னு நான் பார்க்கல. பாக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். சாதாரண லிபாஸில் ஒன்று பாட்டத்தில் பாக்கெட் இருக்கும், இல்லைன்னா டாப்பில் பாக்கெட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது 2 வாட்டி நான் யூஸ் பண்ணி ரொம்ப பிடிச்ச ஒரு செட்டு. யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன், 2 வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு மேங்கோ எல்லோ ஷேடில் பியோர் காட்டனில் இருக்குன்னு ஒரு சல்வார் செட்டு. ஏலைன் டைப், அதாவது நம்ம அம்ப்ரெல்லா கட் மாதிரி வரும். ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஃப்ரண்ட்டில் நெக் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா அது எம்ப்ராய்டரி ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க, ஸ்டிச் பண்ணி. பாக்கி எல்லா இடத்துலையும் பிரிண்ட் இருக்குது. அங்கே மாத்திரம் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் டீட்டெயிலெலாம் வச்சுட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மேங்கோ ஷேடு. ரொம்ப கரெக்டு மேங்கோ ஷேட்னு சொன்னால் இதுதான் கரெக்டு மேங்கோ ஷேடு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான செட்டு. இது வந்து ஒரு பலோசா பேண்ட்டு, ஃபுல் எலாஸ்டிகேட்டடு பாட்டம் தான். இதில் பேண்டில் பாக்கெட் இல்லை, ஆனால் குர்த்தாவில் பாக்கெட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அதோட ஷாலு. இது நார்மல் நம்ம ஃபுல் லெங்க்த்து துப்பட்டா. சைடில் கொஞ்சம் லேஸ் டீட்டெயிலிங்ஸ்லாம் கொடுத்து சூப்பராக இருக்குது. இது நல்லா நம்ம இது ஸ்டார்ஸ்லாம் போட்டு வாஷ் பண்ணி போட்டாக்கா சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஸ்டார்ஸ்லாம் போடல, சும்மா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2 வாட்டி அதுக்குள்ளே யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் லிபாஸோட செட்ஸு. அடுத்து மிந்த்ராவில் சேலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக் ஒன்று வாங்கினேன். ரொம்ப கன்வீனியண்ட்டாக நம்ம எல்லா இதையும் உள்ளே போட்டுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிம்பிளான ஒரு பேகு. பார்த்தீங்கன்னா ஒரு பக்கிள் இது இருக்குது, ஆனால் பக்கிள் கிடையாது. அங்கே ஒரு இந்த மாதிரி ப்ரெஸ் பட்டன் டைப் தான், ஆனால் ஜிப் இருக்குது. இது வந்து H&Mன்னு ஒரு பிராண்டோட பேக்கு. ரொம்ப ஃபுல் பிளெயின், அதாவது நம்ம எல்லாத்தையும் டம்ப் பண்ணிக்கலாம் உள்ளேயே, அந்த மாதிரி ஒரு டைப் பேகு. அதுதான் எனக்கு வேணும். லைக் எல்லா சாமானையும் ஒன்றா அப்படியே போட்டுக்கிற மாதிரி இருக்கிற பேகு, அந்த மாதிரி ஒரு கரெக்ட் பேக். இதுவும் இந்த சேல் அப்போ வாங்கினது தான். விலை 1000 சம்திங், விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான். H&M பிராண்டோடது நல்லாயிருக்கு பேகு. அடுத்தது வந்து நான் ரொம்ப நாளாக காட்டில் போட்டு வச்சுருந்தேன், வாங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு சரி இப்போ வாங்கலான்னா அப்புறம் எப்போ வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு, எங்களோட வெட்டிங் டே வேறு வருது இந்த மாதம். சரி அதுவும் சொல்லி அந்த பேரை சொல்லி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த டிரான்ஸ்பேரண்ட் ஹீல்ஸு ரொம்ப நாளாக எனக்கு வாங்கணும். எல்லா இன்ஃப்ளூயன்சஸும் போட்டிருக்காங்கல்ல. இந்த சல்வார் செட்ஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும், சாரீக்கும் நல்லாயிருக்கும். சரி இது பார்த்துட்டே இருந்தேன், ஆனால் வாங்குறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் ப்ரைஸி தான், ஒரு 2000 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு தான். அதனால் ரொம்ப நாளாக போட்டு வச்சுட்டு அப்புறமா அந்த சேலில் வாங்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்த ஒரு ஹீல்ஸு. இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டுக்கு போட்டுக்கிற ஒரு கம்ஃபர்டபுள் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸு. இது அமேசானில் தான் வாங்கினது. இங்கே வந்து ரொம்ப குளிராக இருக்குது. மீன்ஸ் ரொம்ப குளிரில் இல்லைன்னா கூட இந்த ஃபுல் டைம் ஏசி தான். இங்கே ஃபேன் கான்செப்டே இல்லை, அது இன்னொரு ஒரு பாயிண்ட்டு. ஃபுல் ஏசி தான், அதனால் ஃபுல் தரையில் காலை வைக்க முடியல. அதனால் சரி வீட்டுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செருப்பு வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா அடுத்த நம்ம லாஸ்ட்டு எல்லா சேல்லையும் நம்ம விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் சைடில் ஒரு சேல் போட்டாங்க. அந்த டைமில் அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஒரு டாப்பு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதெல்லாம் தான் நான் என்னோடய பெட்டி பிரிக்கல்
வீடியோவில் இன்க்ளூட் பண்ணேன் என்னோட பெட்டியோட 20 கிலோஸ் ஒரு பெட்டி. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இல்லாதவங்க ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க.